வணக்கம் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம பார்க்க போறது கூடி நடந்து கொள்ள வேண்டும், கோபதாபம் தள்ள வேண்டும். ஆமாங்க, ஒற்றுமையை பற்றி தாங்க அந்த குட்டி கதையில பார்க்க போறோம். நாட்டில் 1-2 நல்லவங்க இருந்தால் தான் மழை பெய்யும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சில சமயங்களில் நிறைய பேர் திடீர்னு நல்லவங்களாக மாறிடுறதுனால தான் என்னமோ மழை கொட்டுன்னு கொட்டிடுது. அதை போலத்தான் இந்த கதையிலையும் ஒரு கிராமத்தில் திடீர்னு சோர்னு பெரிய அடமழை பெய்ய ஆரம்பிச்சுது. ரோட்லெல்லாம் தண்ணி ஆறா ஓடிச்சுது. ஒரு காலகட்டத்தில் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே புக ஆரம்பிச்சுது. அப்போ மக்கள்லாம் நினச்சாங்க, இனி வீட்டுக்குள்ளே இருந்து பிரயோஜனம் இல்லை, பாதுகாப்பு கிடையாது. அப்போ ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு எல்லாரும் போய் குடியிருந்துருவோம், அங்கே தான் பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் வீடை காலி பண்ணிட்டு அந்த கோயிலில் போய் உட்கார போனாங்க. வெளியே ஒரே இடி மின்னல் முழக்கம். மக்கள்லாம் எப்படியும் இடி அந்த கோயில் மேலே விழத்தான் போகுது, நாம் எல்லாரும் இறக்கத்தான் போகிறோம் அப்படின்னு பயத்தில் இருந்தாங்க. அப்போ கோயிலுக்குள்ளே இருக்க மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. என்ன சலசலப்பு தெரியுமா? பொதுவாக கெட்டவங்க இருக்க இடத்துல தான் இடி விழும், அவங்கள அழிக்கிறதுக்காக தான் விழும். அப்போ இந்த கோயிலில் யாராவது கெட்டவங்க இருந்தால் அவங்கள கொல்றதுக்காக இடி இந்த கோயில் மேலே விழலாம். அதனால் கோயிலுக்குள்ளே இருக்கும் மக்கள் கூட்டத்தில் யார் அந்த கெட்டவங்க, அவங்கள கண்டுபிடிச்சி வெளியேற்றணும். இதுதான் அந்த சலசலப்பு. அப்போ அந்த கோயில் குருக்கள் ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியா தெரியுமா? பொதுவாக இடியெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் மீதும் பெரிய பெரிய கட்டிடங்கள் மீதும் தான் விழணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்து மேலே தான் பொதுவாக இடி விழுந்தா விழணும். அதனால் மக்கள் எல்லாரும் அந்த மரத்தை தொட்டுட்டு கோயிலுக்குள்ளே வரணும். அந்த கெட்டவங்க அந்த மரத்தை தொடும் பொழுது இடி அவங்கள கொன்னுரும் அப்படின்னு ஐடியா சொன்னார். மக்கள் எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அந்த பூசாரியத்தான் அனுப்புனாங்க. அந்த பூசாரி பயந்துக்கிட்டே அந்த மரத்தை போய் தொட்டாரு. என்ன நடந்தது தெரியுமா? இடி விழவே இல்லை. ஓடி வந்து மக்கள் எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களையா அந்த மரத்தை தொடுறதுக்காக அனுப்பி வச்சாரு. அந்த லைன்ல கடைசியா ஒரு பொண்ணு நின்னா. அவ ரொம்ப பயந்துகிட்டே நின்னா. இவ்வளவு நேரம் எல்லாரும் தொட்டாச்சு, இடி விழவே இல்லை. அப்போ நாம தான் கெட்டவங்க, நாம தொடவும் இடி விழத்தான் போகுது, நாம அழியத்தான் போறோம்னு பயந்துக்கிட்டே நான் தொட போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சா. என்ன பெல்ட் அடிக்கிற? மக்கள் எல்லாம் விடுவாங்களா? புஷ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. பயந்துட்டே போய் மரத்தை தொட்டா. என்ன ஆச்சரியம், இடி விழுந்தது. ஆனா எங்க விழுந்தது தெரியுமா? மரத்து மேல இல்ல, கோயில் மேல விழுந்தது. அத்தனை மக்களும் இறந்துட்டாங்க. இப்போ இவா ஒருத்தி அந்த கோயில்ல இவ்வளவு நேரம் இருந்ததுனால தான் அத்தனை மக்களும் இவ்வளவு நேரமும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்ப இவா மட்டும்தான் நல்லா வாங்குறது நல்லா தெரியுது. என்ன சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதனால நட்புக்களே, கெட்டவர்கள் எங்கிருந்தாலும் அழிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் எங்கிருந்தாலும் காப்பாற்றப்படுவார்கள். நாம் அனைவரும் அன்போடும் பண்போடும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் நல்ல மனதை கொண்ட மக்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உள்ளது. நாம் அனைவரும் சமுதாயத்தில் கூடி ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தால் அந்த சமுதாயம் பலமுள்ள சமுதாயமாக மாறும். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும், நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நித்தம் நித்தம் புது புது அனுபவங்களால் ஆனது. நித்தம் ஒரு கவலை, நொடியில் மகிழ்ச்சி. ஒருபுறம் வாழ்த்துக்கள், மறுபுறம் வசை சொற்கள். அன்பு காட்ட பலர், எள்ளி நகையாட சிலர். இது எல்லோருடைய வாழ்க்கைக்கும் பொதுவானது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள். இது தெரியாம தெருத்தரமா நடந்திருக்கமே, எவ்வளவு வெகுளித்தனம். அதனால நட்புக்களே, மனதை நிலையாக வை, ஆசையை கொஞ்சமாக வை, உள்ளத்தை உறுதியாக வை.
பாசத்தை உண்மையாக வை, நட்பை உயிராக வை, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை போல் தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.